மச்சான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் உடைய பெஸ்ட் மூவிஸ் அண்ட் இந்த படங்களை உங்களுக்கு பார்க்க கிடைக்கும் ஆக்ஷன் அட்வென்ச்சர் டிராமா சஸ்பென்ஸ் த்ரில் கிரைம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த படங்கள்ல பார்க்க கிடைக்கும். ஸோ அப்படி நீங்க எல்லா படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? மச்சான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து இன்ஃபினைட். இந்த படத்தோடைய கதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து எப்பயுமே ஒரு விசித்திரமான கனவுகள்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த கனவு ஏன் வருதுன்றது அவனுக்கே புரியாது. அது கூடவே பார்த்தீங்கன்னா அவன் லைஃப்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும் ஆஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷனா. இப்போ அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்ல வர ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, கூடவே நம்ம வில்லன்ஸை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்கிறான்ற எல்லா விஷயத்தையும் தான் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக காட்டியிருக்காங்க. அப்படி ஏற்கனவே இந்த மாதிரி ஏகப்பட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நார்மலான படமாக தான் இருக்கும். பட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களையே பார்க்காத நம்ம ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். எங்கேயுமே உங்களுக்கு போரே அடிக்காமல் ஒரு நார்மலான ஒரு கதை போயிட்டே இருக்கும். அண்ட் அந்த கதையில் நீங்கள் ரொம்பவே எங்கேஜிங்காக தான் இருப்பீங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து இப்போ திடீர்னு ஸ்மக்லிங் வேலையை விட்டுட்டான். ஏன்னா அவனுடைய ஃபேமிலிக்காக. பட் இப்போ திடீர்னு ஒரு நாள் அவன் முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், அவனுடைய ஃபேமிலி அவன் காப்பாற்றணும்னா பனாமாலேருந்து ஒரு பொருளை வந்து அவன் ஸ்மக்லிங் பண்ணி மறுபடியும் கொண்டு வரணும். அண்ட் அந்த பொருள் வந்து ரொம்பவுமே ஆபத்தான ஒரு இல்லீகலான ஒரு பொருள். அது என்ன பொருள், அதை அவன் எப்படி ஸ்மக்லிங் பண்ணி கொண்டு வருவான்றது தான் இந்த படத்துடைய ஃபுல் கதையை. பட் இந்த படத்தில் உங்களுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷனாக எதுவுமே பார்க்க கிடைக்காது. இந்த படத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாயிண்ட்னா அது இதோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். இதோடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள். படத்தில் கதை வந்து நம்ம ஹீரோயின் ஒரு டிடெக்டிவ். இப்போ அவளை வந்து ஒருத்தன் ஹையர் பண்ணியிருக்கான். ஏன்னா அவனுடைய பையனை காணும். ஸோ இப்போ அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். இப்போ அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் அவனுடைய பையனை அவன் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறான்றது தான் இந்த படத்துடைய ஃபுல் கதையை. இந்த படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம்ன்றதுனால இந்த படம் வந்து டோட்டலாகவே இதோடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் வந்து உங்களுக்கு எது உண்மை எது போய் எது நம்ம நம்பணுன்றதே புரிஞ்சிக்க முடியாது. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய எண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் எண்டிங்காக தான் வச்சுருக்காங்க. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி இதை இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஏகப்பட்ட மிஸ்ட்ரி அண்ட் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவேன். நம்மளுடைய அடுத்த படம் வந்து ஸ்பிளிட். இந்த படத்தில் கதை வந்து டோட்டலாகவே 3 பொண்ணுங்களுக்கு. இந்த பொண்ணுங்களை வந்து ஒருத்தன் கிட்னாப் பண்ணிடுறான். இப்போ அந்த பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணவன் வந்து ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி. அவனுக்குள்ளே வந்து 23 பர்சனாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதாவது அவன் எப்போ நினச்சாலும் கிழவனா மாறலாம், எப்போ நினச்சாலும் வேறு ஏதாவது அவதார் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவனுக்குள்ளே ஏகப்பட்ட பர்சனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த 24வது பர்சனாலிட்டிஸ் வெளியே வர்றதுக்குள்ளே அவங்க எப்படியாவது அங்கேருந்து தப்பிக்கணும். ஸோ இப்போ அந்த பொண்ணுங்க அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் இந்த படத்தில் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். இந்த படத்தை வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களோடு உட்காந்து பார்க்காதீங்க. அப்படி உங்களுக்கு சைக்கோ கில்லர் படங்கள் பார்க்கறதுக்கு பிடிக்கும்னா இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய நெக்ஸ்ட் படம் வந்து காட்ஸில்லா -1. இந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் தான். ஆஸ் அ நீங்கள் மான்ஸ்டர் படங்கள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தோடைய கதை வந்து ஜப்பானில் வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் ஜப்பானில் வந்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஜப்பானில் வந்து இப்போ தான் செகண்ட் வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ தான் அவங்களோட எக்கானமி வந்து அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் இவங்களுக்கு இன்னும் தொந்தரவு கொடுக்குற விதமாக காட்ஸில்லா வந்துடுது. இப்போ அந்த காட்ஸில்லா வந்து நீங்கள் அமெரிக்கன் படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காட்ஸில்லா காங் கூட சேர்ந்து மற்ற மான்ஸ்டர்ஸை அழிக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் இங்கே வந்து டோட்டலாகவே காட்ஸில்லா தான் வில்லனே. இப்போ காட்ஸில்லா வந்து ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கும் போது நம்ம ஜப்பானில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்றது தான் இந்த படத்தோடைய ஃபுல் கதையே. இப்போ நீங்கள் காட்ஸில்லா வந்து ஒரு ஹீரோவாக பார்க்கும்போது எப்படி உங்களுடைய கற்பனையில் வச்சுருப்பீங்களோ, ஆஸ் அ வில்லனாக பார்க்கும்போது அவ்வளோ ஹார்ஷாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். காட்ஸில்லாவை பார்க்கும்போது காட்ஸில்லாவுடைய விஎஃப்எக்ஸ்க்காகவே அவங்களுக்கு வந்து ஆஸ்கரும் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தில் எந்த ஒரு வல்காரிட்டி சீன்ஸும் கிடையாது. நம்மளுடைய நெக்ஸ்ட் படம் வந்து நைவ்ஸ் அவுட். இந்த நைவ்ஸ் அவுட் ஃப்ரான்ச்சைஸில் எனக்கு தெரிஞ்சு 2-3 பார்ட் வந்துருச்சு. அண்ட் இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இதில் கதை பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டர், அவன் வந்து ஏகப்பட்ட நாவல் எழுதியிருக்கான். ரொம்பவுமே பணக்காரன், ஏகப்பட்ட சொத்து வச்சுருக்கான். அண்ட் இப்போ வந்து அவனுடைய ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் அவனுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்கான். பர்த்டே செலிப்ரேட் பண்ண அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா அவன் வந்து மர்டர் ஆகிடுது. அடுத்த நாள் வந்து அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்குது. இப்போ அடுத்த நாள் வந்து அவனை மர்டர் யார் பண்ணாங்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்குது. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்த போகிறது வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய டேனியல் கிரேஜ். அவர் தான் நீங்கள் வந்து ஜேம்ஸ் பாண்ட் படத்துலையும் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ அவர் இந்த படத்தில் எப்படி அவருடைய ஸ்டைலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாருன்றது தான் இந்த படத்துடைய ஃபுல் கதையே போகும். அண்ட் இந்த படத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட தெரிஞ்ச காஸ்டிங்ஸ் இருப்பாங்க.
அவங்கள எல்லாத்தையும் பார்க்கணுன்றதுக்காகவே நீங்கள் இந்த ஃபுல் படத்தை பார்த்து முடிச்சிருக்கீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துடைய எண்டிங் வர வர யார் தான் கொலை பண்ணான்ற ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கிடச்சிடும். அப்படி உங்களுக்கு மர்டர் மிஸ்ட்ரி படம் பார்க்கறது பிடிச்சிருந்தா இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மஸ்ட் வாட்ச்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தையும் நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் படம் வந்து ஹீட். இந்த படம் வந்து ஒரு கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தில் கதை வந்து நம்ம மணி ஹேஸ்ட் மாதிரி ஏகப்பட்ட திருடனுங்க இருக்காங்க. அண்ட் அவனுங்க இதுக்கு முந்தி ஏகப்பட்ட இடத்துல திருடி இருக்காங்க. கடைசியாக திருட போன இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டானுங்க. அது என்னன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரை சுட்டுடானுங்க. இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸரை சுட்டதுனால இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர், அதாவது LAPDயோடைய ஆஃபீஸர் வந்து இவனுங்களை எப்படியாவது பிடிச்சே தீரணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு அலையிறான். இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரொம்பவுமே சீக்கிரமாக இவனுங்களை பிடிச்சிருவான். ஸோ இப்போ அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது தான் இந்த படத்துடைய ஃபுல் கதையே. அண்ட் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து இந்த படத்துடைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் ரொம்பவே ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா இந்த படத்துடைய ஒரு சீக்வல் எடுக்கலான்னு மேக்கர்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இதோடைய சீக்வல் எடுக்கணும்னு மேக்கர்ஸ் பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த படத்துடைய கதை எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணி தெரிஞ்சிங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிஸ்ஸிங் சீன், வல்காரிட்டி இதெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் குழந்தை கூட உட்காந்து பார்க்காதீங்க. இந்த படத்துலேருந்து உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக நான் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.